தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜீசஸ் கிரைஸ்ட் இவர் பேரை சொன்னாலே எல்லாருக்கும் மனசில் அப்படி ஒரு இன்பம் பீரிடும். புனிதமான ஒரு ஆத்மாப்பா, அவர் இறை தூதர்ப்பா, அவர் தான்ப்பா எங்களுக்கு எல்லாமேனு அவ்வளோ பேரும் கனெக்ட் ஆகிருப்போம். அந்த சாமி கூட மத வேற்றுமைகளை தாண்டியும் கனெக்ட் ஆகிருப்போம் ஜீசஸ் கூட. அப்பேற்பட்டவரோட சிலையை ஒரு இராணுவ வீரர் அவமதிச்சு அப்படிங்க இருக்கும். அப்பேற்பட்ட விஷயம் இப்போ நடந்திருக்கு. அதுவும் இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவர்னு சொல்லப்படுறதான் அடுத்த கட்ட பெரும் ஷாக்கு. இதை பற்றி பேச போகிறோம். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் பெருசாக போயிட்டு இருக்கல, இது எல்லாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இந்த லெபனானில், அதுவும் குறிப்பாக சதன் லெபனானில் இஸ்ரேல் படை எந்த அளவுக்கு உள்ளே போனாங்க, சீஸ்ஃபயர் சார்ந்து கொஞ்சம் அடங்கியிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ வெளியே வந்திருக்குங்க. இந்த ஃபோட்டோ தான் என்னென்னா, ஜீசஸ் கிரைஸ்டோட சிலையை ஒரு இராணுவ வீரர் அடித்து உடைக்கிற மாதிரி. ஜீசஸ் சிலையோட தலைப்பகுதி இருக்குல்ல, அங்கே சுத்தியால் அடித்து டேமேஜ் பண்ணுற மாதிரி, அந்த ஒட்டுமொத்த சிலையவும் சிதைக்கிற மாதிரி ஒரு காட்சி. இது முதல்ல ஏஐ ஜெனரேட்டட் இமேஜாக இருக்கும், ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்களே, கொஞ்சோண்டு பிசிறு தட்டிலேருந்து எல்லாம் நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது சார்ந்து நிறைய பேரும் வெரிஃபை பண்ணும்போது தான், இல்லையே கிரியேட் பண்ணப்பட்ட இமேஜ் மாதிரி தெரியலையே, உண்மையிலே நடந்திருக்கு போல இருக்கே அப்படின்ற நிலைப்பாடுக்கு வராங்க. எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தாக்கா, சதன் லெபனானோட டெபில் அப்படின்ற ஒரு கிறிஸ்டியன் வில்லேஜுங்க. அங்கே தான் அந்த காட்சி படமாக்கப்பட்டிருக்கிறதா இப்போ சொல்லப்பட்டு இருக்கு. இந்த ஐடிஎஃப் இந்த பகுதியிலையும் ஹெஸ்புல்லாவோட ஆக்டிவிட்டிஸ்க்கு அகேன்ஸ்டாக ஆப்ரேஷன் ஈடுபட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஆப்ரேஷன் இப்போ சண்டையாக இல்லாமல், சீஸ்ஃபயர் சார்ந்து இல்லாமல் இருந்தாலும் டிஸ்மேண்டில் பண்ணுற வேலைலாம் நடக்கும். பார்த்தீங்களா, ஆக்குபை பண்ணப்பட்ட பகுதிகள் சார்ந்து அது இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த ஐடிஎஃபோட ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ்லாம் இதுக்கு மத்தியில் தான் இந்த காட்சி தென்பட்டுருக்கிறதா பல பேர் கருத ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட வேணாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஈரான் சார்பு ஊடகங்கள் இருக்குல்ல, அவங்க இந்த இஷ்யூ பேஸ் பண்ண ஒரு கிளிப்பை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க குறிப்பாக ஏஐ ஸ்டைலில் லேகோ கிளிப் நிறைய ஷேர் பண்ணுவாங்க ஈரான் மீடியாலாம். இன்னொரு பக்கம் ஏஐ டைரெக்டாக ஏஐ சார்ந்து நிறைய வீடியோஸை கிரியேட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. இப்போ இந்த வீடியோ பயங்கரமாக ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை இஸ்ரேல் ராணுவ வீரர் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அவங்க வீடியோ போட்டு ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 16/12/2025 آخر السنة. هذا كسرين الصليب على لميناه حطيناه على جنب منطقة الدورة حد مستشفى مار يوسف. ليه؟ لأنه حاطين نحن أغاني ميلاد، تراتيل الميلادية، فمدري أي آدمي صار في كتير، لأنه وجوه غريبة بالمنطقة وبالحي. صار له الصليب أكتر من 15 سنة محطوط، جايين كاسرينه. نعمل فتنة؟ أكيد لا. The Times of Israel இருக்குல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி தேடி பார்த்தோங்க. ஏன்னா அங்கே நடக்கிற நியூஸ் சார்ந்து அவங்க பயங்கரமாக கேரி பண்ணுவாங்களே. அதில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, லெஃப்டினன்ட் கர்னல் நாடவ் ஷோஷானி, ஐடிஎஃபோட ஸ்போக்ஸ் பர்சன், இவர் என்ன சொல்லியிருக்காராமா, அது யார் பண்ணியிருந்தாலும் சரிங்க, அவங்கள கண்டிப்பாக நாங்கள் விசாரிச்சே தீர்வோம், இந்த விவகாரத்தை சும்மா விட மாட்டோம், விசாரிச்சே தீர்வோம், அதில் சம்மந்தப்பட்டிருக்கவங்களை நாங்கள் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்போன்னு அவர் அஷ்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த காட்சி அப்போ உண்மைதான்ற மாதிரி கிளாரிஃபை ஆகிடுச்சுல. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக கிளாரிஃபை பண்ணணுனாக்கா, இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் கிடியன் சார் இருக்கார்ல, இவர் என்ன சொல்லியிருக்காரு, எவ்வளோ அவமானகரமான செயல் இது, ஜீசஸ் கிரைஸ்டோட சிலை, அதை போயிட்டு இப்படி பண்ணியிருக்கீங்களாப்பா, எவ்வளோ அவமானகரமான செயல் இது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு, அது யார் பண்ணியிருந்தாலும், இந்த அசிங்க முச்ச வேலையை யார் பண்ணியிருந்தாலும் அவங்கள கடுமையாக நம்ம தண்டிச்சே தீரணும், அவங்கள தப்பிக்க விடவே கூடாது. இதுக்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், இந்த உலகளாவிய கிறிஸ்தவ மக்கள் மனசு புண்பட்டுருக்குள்ள, இதுக்காக நான் வருந்துறேன்னு அந்த மனுஷன் இப்போ வருந்திருக்காப்புல. ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சா, அப்போ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிலையை பேஸ் பண்ணி ஓகே. இன்னொரு பக்கம் விஷயத்துக்கு வாங்க. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத், அங்கே ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பயங்கர பீக்கில் இருந்துச்சு. ஏன்னா பாகிஸ்தான் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தது அமெரிக்க அதிகாரிகள் வந்துருவாங்க செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்க்காக, ஈரான் அஃபிஷியல்ஸை வந்துருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் ஈரான் தெளிவாக சொல்லிடுச்சு, எங்க சீஸ்ஃபயரில் சொன்ன எதுவுமே மதிக்க மாட்டேங்க, நாங்கள் எதுக்கு வரணும்,
லெபனனில் ஃபுல்லாக படைகளை திரும்ப பெறுங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் சார்ந்து அதையும் நீங்கள் புஷ் பண்ணி திரும்ப பெற வைக்க மாட்டீங்க. இங்கே ஹார்மூஸில் பிளாக்கெட்டை போட்டு வச்சிருக்கீங்க, அப்புறம் எங்களை ரீஓப்பன் பண்ண சொல்லிங்க கம்ப்ளீட்டாக. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணலங்க, சீஸ்ஃபயரை ஃபுல்லாக நீங்கள் ப்ரீச் பண்ணிட்டீங்க, நாங்கள் அதனால் வர முடியாதுன்னு அவங்க தெளிவாக சொல்லவே பாகிஸ்தானில் ஏற்படுத்தப்பட்டிருந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படியே நிற்கிது. பாருங்கள் எந்த அளவுக்கு அங்கே ஒரு ஈக்கா காலையில் அந்த அளவுக்கு பந்தோபஸ்து, ரோடு நிறைய பிளாக் பண்ணப்பட்டிருந்துச்சு. சரி பெரிய தலைங்க வராங்க, போன வாட்டி மாதிரியே ஃபர்ஸ்ட் ஒன் நடந்துச்சுல அதேமாரி டாக்ஸ் இந்த முறையே நடக்கணும், எந்த தங்கு தடை இருக்கக்கூடாதுன்னு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் பீக்கில் கொண்டு போயிருந்தாங்க. டிராஃபிக்லாம் மாற்றப்பட்டு ரோட் கிளியரன்ஸ்லாம் நடந்துருந்துச்சு. அங்கங்கே வர வாகனங்களை வேற ஒரு இடங்களுக்கு கை காமிச்சு அங்கே போங்கன்னு சொல்கிறது, ரூட்டை மாற்றி விடுறது, இது போல விஷயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. செக்யூரிட்டி பயங்கர டைட் பண்ணிட்டாங்க இந்த முறை, முன்னாடி இருந்ததோட பயங்கரமாக இந்த முறை செக்யூரிட்டி டைட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன துரதிர்ஷ்டம், நடக்கலை. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் நடக்கிறதா இருந்தது, குறிப்பிட்ட தேதியில் நடக்க முடியாமல் போயிடுச்சுங்க. இது ஈரானோட ஸ்டாண்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும்ல. இதுக்காக ஸ்டேட்மெண்ட் நம்ம காத்துட்டு இருந்தது இவர்கிட்ட இருந்து. ஈரானோட ஃபாரின் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, அதோட ஸ்போக்ஸ் பர்சன் இஸ்மாயில் பகை, இவர் என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லைங்க அமெரிக்கா கூட இப்போ பேச்சுவார்த்தை நடத்தணும்னு எந்த திட்டமும் எங்ககிட்ட கிடையாதுன்னு ஓப்பன் பண்ணி சொல்லிட்டாரு. இல்லை இவர் சொன்னது அஃபிஷியலாக இருக்கும் சொல்லிட்டாரா, ஒரு 10 பாயிண்ட்ஸ் அடங்கிய ஒரு ப்ரொபோசல், இதை மட்டும் நாங்கள் இஸ்லாமாபாத்தில் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த டிஸ்கஸ் பண்ணப்பட்ட அந்த 10 பாயிண்ட்ஸ் அடங்கிய ப்ரொபோசலை மட்டும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ முதல்ல அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஓகே சொல்லுங்கள், அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸை பற்றி யோசிப்போன்னு அவர் பேசுகிறார் போல இருக்குது. ஹார்மோஸ் இருக்குல்ல, இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எங்களை தாக்குற வரைக்கும் பாதுகாப்பாக தான் இருந்துச்சு, எல்லா கப்பல்களும் பயன்படுத்தி தான் இருந்துச்சு ஹார்மோஸை. ஸோ எப்போ பயன்படுத்த முடியாமல் போச்சு, இந்த 2 நாடுகளும் எங்களை அடித்ததுனால தான் அப்படின்றத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்கன்னு அவர் சொல்கிறாரு. அமெரிக்கா பிளேமிங் கேம் ஆடிட்டு இருக்கேன் எங்ககிட்ட, சும்மா பண்ணுறது தப்பெல்லாம் அவங்க பண்ணி பிரச்சனையை மாற்றி விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தான் எல்லா பிரச்சனையும் காரணம்னு எங்களை கை காமிச்சு ப்ளேம் பண்ணுற கேம் ஆடிட்டு இருக்காங்க. எங்களால் மறக்க முடியாதுங்க. அமெரிக்கா இதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் எங்களே அடிக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் மறக்க முடியுமா? முந்தைய பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு, எந்த முறை அதை நம்ம விட்னஸ் பண்ணுறோன்னு அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் பாகிஸ்தான்கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டோம். அதாவது அமெரிக்கா இதே போல தான் பண்ணிட்டு இருக்கு, நெகோசியேஷன் டேபிள்லேயே முடிச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா இது போல ப்ரெஷரை கிரியேட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு கண்டனத்தை நாங்கள் பாகிஸ்தானோட கன்வே பண்ணிட்டோம், அவங்க அமெரிக்கன்ஸ் கிட்ட கன்வே பண்ணிடுவாங்க. ஒருவேளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் திரும்பவும் போரை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா எங்களோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குல்ல ரெடியாக இருக்குது, நாங்கள் பதிலடி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கோம், வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சண்டைக்கு வான்ற மாதிரி கூப்பிட்டுருக்காப்புல. அமெரிக்கா கடந்த கால அனுபவங்களில் இருந்து எதையுமே கற்றுக்கலன்ட்டு ஒரு பெரும் குற்றச்சாட்டையும் அவர் இங்கே சுமத்திருக்காரு. அண்ட் 4 பேர் இப்போ ஈரானில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சமீபமாக ஈரானில் இந்த ஸ்பை லிங்க்டு பர்சன்ஸ்னு கண்டுபிடிக்கப்படுறவங்க எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குல்ல, அந்த பட்டியலில் தான் சேர்ந்துருக்காங்க. இந்த 4 பேரில் 2 ஃபாரினர்ஸு. இது என்ன சார்ஜஸ் ஆமாம், இந்த அமெரிக்கா இஸ்ரேல் தொடர்பு கொண்ட நெட்வொர்க்கு இதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தான் இந்த 4 பேருமே. இவங்க இந்த சேட்டலைட் இன்டர்நெட் எக்யூப்மெண்ட் இருக்குல்ல, லைக் இந்த ஸ்டார்லிங்க் மாதிரி இதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த குற்றச்சாட்டு கீழே தான் கைது பண்ணியிருக்கோன்னு இப்போ தூக்கியிருக்காங்க. இப்போ ஈரான் அரசு இது சார்னு இப்படி சொல்லியிருக்கா, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? டவுட்டே வேணாம், உச்சபட்ச தண்டனைக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செய்தி வெளியாகிற அதே நேரம் ஈரானில் 2 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கு. அவங்க 2 பேர் மேலே அந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா, இது போல வேலையை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு தான். ஸோ இவங்களுக்கு என்ன தீர்ப்பு எழுதப்பட போதும். ஈரானோட ஜான் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் கட்டாமுல் அன்பியா இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சைடில் இருந்து அமெரிக்கா ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிடுச்சு, ஈரான் ஷிப்ஸை அடிச்சு, அவங்க அடிச்சிடக்கூடாது ஈரான் ஷிப்பை, ஆனால் அடிச்சிட்டாங்க. ரிட்டாலியேஷன் அந்த வேலை இருக்குங்க. ஸோ அமெரிக்காவோட ஆர்ம்டு பைரசி இருக்குல்ல, அதாவது ஒரு நாட்டோட அரசாங்கமே திருடர்களாக கடல் கொள்ளையர்களாக மாறி ஒரு சில வேலைகளை பார்த்தா எப்படி இருக்கும், அது போல் அமெரிக்க அரசு பண்ணிட்டு இருக்குல்ல, இதுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க ரெடியாக இருக்கோம், ரெடியாக இருங்க, எங்களோட பதிலடியை தாங்கிக்க அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது அமெரிக்கா ஈரானை எப்படி சித்தரிக்குது, ஈரான் அமெரிக்கா எப்படி சித்தரிக்குதுன்னு பார்த்தீங்களா, ஒன்றுக்கு ஒன்று சளைக்கவே இல்லைங்க, அப்படி சித்தரிச்சிட்டு இருக்காங்க. இது என்னோட சைனா இப்போ என்ன சொல்கிறாங்க, எதுக்குங்க ஈரானோட கப்பலை தொட்டிங்க அப்படின்ட்டு அமெரிக்கா சார்ந்து கேள்வி கேட்குறாங்க. போயிட்டோமா, பேசுமா, பேச்சுவார்த்தை முடிஞ்சுதா, டீலை போட்டோமான்னு இல்லாமல் எதுக்கு தொட்டிங்கன்னு கேட்குறாங்க. எல்லா பார்ட்டிஸும், அதாவது இந்த இடத்துல செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் தனியாக சொல்லாமல் எல்லா பார்ட்டிஸும் சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு மட்டும் யோசிங்களேன், அது ஒன்று மட்டும் போதும், திருப்பி அடிக்கிறத பற்றி யோசிக்காதீங்க, ரெஸ்பான்சிபிள் மேனராக செயல்படுங்கன்னு இங்கே பொதுவாக சொல்லியிருக்காங்க. ஹார்மோஸோட சிச்சுவேஷன் இருக்குல்ல, இது ரொம்ப சென்சிட்டிவாகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் போயிட்டுருக்கு ஒரு நாளும். இது உலகத்துக்கு நல்லதில்லை. ஸோ சீக்கிரமே அக்ரிமெண்ட்டை போட்டு எல்லா விஷயத்தையும் முடிக்க பாருங்கன்னு சைனா இப்போ அட்வைஸ் பண்ணியிருக்கு. இன்னொரு பக்கம் ஈரான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அதான் பல பேரும் அசியூம் பண்ணாங்களே, ரஷ்யாவோட மிலிட்டரி இந்த வாரில் ஈரானுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தகவல் கசிஞ்சு போகிறீங்க. அதுதான் ஈரான் சொல்லியிருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, நாங்களே தான் தன்னிச்சு அடிச்சிட்டு இருக்குமே தவிர ரஷ்யாவோட ராணுவ உதவியை நாங்கள் இது வரைக்கும் பெறலன்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி நடக்குதோ இல்லையோ அதை வெளியே பப்ளிசைஸ் பண்ணுவாங்களா, சொல்லுங்க ரைட்டு. இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், ஜீரோ ட்ரஸ்ட் இருக்கு பாருங்க.
அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில. அதாவது ட்ரஸ்ட்டே இல்லைன்றது தான் ஜீரோ ட்ரஸ்ட்டு. ஒட்டுமொத்தமாக நம்பவே இல்லை 2 தரப்பும். இது ஆக்சுவலாக உலகத்துக்கு நல்லது கிடையாது. ஏன்னா ஈரான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறது அமெரிக்கா நம்பிக்கை கொடுக்குற மாதிரி செயல்படணும். சும்மா எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிட்டு பின்னாடி அடிக்கிறது அது பண்ணக்கூடாது. அதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தா இப்படி தாங்க பிரச்சனை இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்னு அவங்க வான் பண்ணிட்டு இருந்தாங்களே. இப்போ லிட்டரல் அதை நோக்கி தான் விவகாரம் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.